பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் ஒரு அவேர்னஸ் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் நீங்கள் இணையதளத்துலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது போன்ற பக்கங்கள், ஏன் நீங்கள் நியூஸில் டிவியில் கூட பேப்பரில் கூட நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், பார்த்துருக்கலாம். என்ன நியூஸ் அப்படின்னா, ஒரு தாசில்தார் மீதும் ஒரு விஓ மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல். அது எதற்கானது அப்படின்னு கேட்டால், அதாவது இல்லீகலாக நிலம் வழங்கி பட்டா கொடுத்ததன் பிரச்சனை தான். அதுவும் யாருக்குன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவியோட கணவருக்கு கொடுத்தது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களும் சரி நகர்ப்புறங்களும் சரி 2 பகுதிகளுக்குமே இலவச நிலம் கொடுக்குற அந்த திட்டம் இன்று வரைக்கும் அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நிபந்தனைகள் உண்டு, விதிமுறைகள் உண்டு. இந்த விதிமுறைகளை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா அரசாங்கம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அதுலேயும் குறிப்பாக இவர்கள் போன்ற வட்டாட்சியர்கள் போன்ற விஓக்கள் போன்ற அலுவலர்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். நிறைய இடங்களில் குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி என்ன பேசினார் அப்படின்னா, அவங்க ஊரில் அந்த ஒரு ஊரணி, அந்த ஊரணியை சுற்றி ஒரு நீர்நிலைகளில் நிறைய இடங்கள், காலி இடங்கள் இருக்குது. அந்த காலி இடங்களில் 20க்கும் மேற்பட்டவர்கள் தான் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல அப்புறம் ஒருத்தர் 1 சென்ட் 3 சென்ட் இப்படி பிரித்து என்ன பண்ணிக்கிறாங்க, 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அதை அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பட்டா மாற்ற முயற்சி பண்ணும்போது பட்டா மாற்றக்கூடாதுன்னு சொல்லி இவர் அதை தடுத்து அதை பட்டா மாற்றுற அளவுக்கு போகாத அளவுக்கு அதை நிறுத்திட்டார். அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்குன்னு சொல்லி இவர் தொடர்ச்சியாக மனு கொடுத்து போராடிட்டு இருக்கிற அடிப்படையில் ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கான சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தில் பிரிவு 6 பிரிவு 7 இந்த 2ன் கீழே 2 நோட்டீஸையுமே விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறம் இவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி ஆக்கிரமிப்பை அகற்றிட்டாங்க. அகற்றினதுக்கு அப்புறமும் இந்த நிலத்தை பட்டா போட முடியாதுன்னு நினச்சா ஒரு நீண்ட கிழமை விட்டுட்டார். இப்போ திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி, பிரதர் அது என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ பட்டா போட்டிருக்காங்களாம், அது எப்படி ஒரு நீர்நிலையை பட்டா போட முடியும், அப்போ பட்டா போட்டு கொடுத்த அந்த அலுவலர் மீது நம்ம துறையீத நடவடிக்கை எடுக்க முடியுமா, அதை எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம அதுக்கு சில ஆலோசனைகள் சொல்லியிருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான தகவல் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கக்கூடிய இந்த தகவல். வேலூர் மாவட்டத்தில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பதிஞ்சிருந்த இந்த எஃப்ஐஆர், இந்த எஃப்ஐஆர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு தகவலையும் அதில் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது முழுக்க ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவாக நான் தான் சொல்லணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? இப்போதான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலுக்கும் உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போ. இந்த எஃப்ஐஆரோட நம்பர் பார்த்தீங்கன்னா 4/2026, நாள் பார்த்தீங்கன்னா 27/5/2026 இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் இந்த இல்லீகல் நடந்திருக்கிறதாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ அந்த முதல் தகவல் அறிக்கையை நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் 2018 பிரிவு 12 மற்றும் 13(1)A கீழ் வேலூர் ஊழல் கண்காணிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு முதல் தகவல் அறிக்கையின் பத்தி எண் 12 இணைப்பு CRN 4/2026. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கே வேண்டா, வயது 48, ஒய்ஃப் ஆஃப் கார்த்திகேயன், முன்னாள் தாசில்தார், ஆனைக்கட்டு தாலுகா, வேலூர் மாவட்டம். ஓகே, இப்போ 2வது குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் அப்படின்னா திரு எஸ் சுரேஷ், வயது 35, கிராம நிர்வாக அலுவலர், வெப்பம்குப்பம் கிராமம், அணைக்கட்டு தாலுகா, வேலூர் மாவட்டம். ஓகேவா? இப்போ தகவல் சேகரிப்பு மற்றும் முதற்கட்ட விசாரணையின் போது வேலூர் மாவட்டம் உதவி நில அளவை இயக்குனர் நில அளவை பதிவேடுகளும் பெறி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா வெப்பங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 2 நிலப்பகுதிகள் பின்வருமாறு, அதாவது அடையாளம் காணப்பட்டது பார்த்தீங்கன்னா, 1 நில அளவை எண் 130/3 உள்ள 14,531 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு நிலம். இது காவலர் குடியிருப்பு என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 நில அளவை எண் 130/93 உள்ள 8,432 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு நிலம். இது காவலர் குடியிருப்பு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த நிலங்களில் காவலர் குடியிருப்பு அமைந்திருக்கின்றன. 2வது, நத்த நிலவரி திட்ட தூய அடங்கல் பதிவேடு என நில அளவை பதிவேட்டின் மேற்கண்ட நில அளவை எண்கள்
அரசாங்க நிலமாக, அதாவது சர்க்கார் புறம்போக்கு நிலமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் ஒரு நில அளவை எண்ணில் ஒரு பகுதி வேலியிட்டு கால்நடை கொட்டையாக பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட காலி நிலங்கள் ராமமூர்த்தியின் மகன் திரு உமாபதி அவர்களின் இல்லத்திற்கு எதிரே அமைந்துள்ள அந்த நிலத்தில் 158 சதுர மீட்டர், அதாவது 1700 சதுர அடி பரப்பளவு பல ஆண்டுகளாக அவரது குடும்பத்தினர் வசம் இருந்து வந்தது. அவரது தந்தை திரு ராமமூர்த்தி அவர்கள் 9/2/2023 அன்று காலமானார். அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியான உரிமை கோரி திரு உமாபதி அவர்கள் 2023 ஆண்டு அணைக்கட்டு தாலுகா அலுவலகத்தில் அந்த 158 சதுர மீட்டர், அதாவது 1700 சதுர அடி பரப்பளவுக்கு தன் பெயரில் பட்டா வழங்குமாறு கோரி ஒரு மனுவை சமர்ப்பித்தார். 30/8/2019 தேதியிட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசாணை எண் 318 வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்கள் இருந்த போதிலும் அணைக்கட்டு தாலுகா வட்டாட்சியரான திருமதி கே வேண்டா, அவர்தான் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபர், அவர்களும் வேப்பங்குப்பம் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர் திரு எஸ் சுரேஷ், அவர்தான் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாவது நபர், அவர்களும் இணைந்து ஒரு ஆய்வை நடத்தினர். அதன் பிறகு 20/10/2023 தேதியிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடித எண்ணை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதன்படி மேற்கொண்ட சர்வே எண்களில் இருந்து சர்வே எண்கள் 130/3P38 தெரியல மற்றும் 130/93P என அங்கீகரிக்கப்படாத உட்பிரிவுகளை உருவாக்கி திரு உமாபதி தகப்பன் பேர் ராமமூர்த்தி அவர்களுக்கு சாதகமாக 1700 சதுர அடிக்கு நத்தம் பட்டா வழங்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த பட்டாவிற்கு தனியாக ஒரு கோப்பு எண்ணை உருவாக்கி கிராம நிர்வாக அலுவலக பதிவேட்டில் நத்த நிலவரி திட்ட தூய அடங்கல் பதிவேடு என்று களப்பணி போன்ற பதிவுகளை மேற்கொண்டது மேலும் தெரிய வந்திருக்கிறது. அளவீட்டு புத்தகம் எஃப்எம்பியில் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவரின் செயல்கள் அரசாங்கத்திற்கு தேவையற்ற இழப்பை ஏற்படுத்தியதுடன் ஒரு தனி நபருக்கு தவறான பயனையும் அளித்திருக்கின்றது. மேற்கண்ட உட்பிரிவு மற்றும் பட்டா வழங்குதல் ஆகியவை பின்னர் வேலூர் வருவாய் கோட்டாட்சி அலுவலரால் 10/12/2024 தேதியிட்ட நடவடிக்கை எண் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எண்ணை கொடுத்திருக்காங்க மூலமாக மற்றும் வட்டாட்சியர் TM LK வேண்டாவால் 24/12/2024 தேதியிட்ட நடவடிக்கை எண் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ரத்து செய்யப்பட்டு அதன் அசல் நிலைக்கு மீட்டமைக்கப்பட்டன என்பது மேலும் தெரிய வருகிறது. இப்ப இதுல ஏதோ பிரச்சனை வந்த உடனே அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்த பட்டாவை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இருந்தது மாதிரியே கொண்டு போய் திரும்ப வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட்டாவை பெற்ற தனி நபரான திரு உமாபதி தகப்பன் ராமமூர்த்தி என்பவர் வேப்பங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவரான திருமதி சுகன்யாவின் கணவர் என்பதும் அவர் இலவச பட்டா பெற தகுதி இல்லாதவர் என்பதும் தெரிய வந்தது. மேற்கண்ட உண்மைகள் வேலூர் மாவட்ட அணைக்கட்டு தாலுகாவின் முன்னாள் வட்டாட்சியரான திருமதி கே வேண்டா மற்றும் வேப்பங்குப்பம் கிராமத்தின் கிராம நிர்வாக அலுவலரான திரு எஸ் சுரேஷ் ஆகிய அரசு ஊழியர்கள் தங்களது அதிகாரத்துவத்தை பதவியை துஷ்பிரயோகம் செய்து திரு உமாபதி தகப்பன் ராமமூர்த்தி என்ற தனிநபருக்கு அரசு நிலம் தொடர்பாக பட்டா வழங்கியதை தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. மேலும் அவர்கள் அந்த பட்டாவிற்கு ஒரு கோப்பு எண்ணை உருவாக்கி கிராம நிர்வாக அலுவலர்கள் பதிவேடுகளில் தவறாக பதிவுகளை மேற்கொண்டதன் மூலம் அரசுக்கு தேவையற்ற இழப்பையும் ஒரு தனிநபருக்கு தவறான ஆதாயத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே மேற்கூறிய உண்மைகள் மற்றும் சூழல்களை கருத்தில் கொண்டு ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் 2018 பிரிவு 12 மற்றும் 13(1)A கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களுக்காக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவின் முன்னாள் வட்டாட்சியரான திருமதி கே வேண்டா மற்றும் வேலூர் மாவட்ட அணைக்கட்டு தாலுகா வேப்பங்குப்பம் கிராமத்தில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் திரு எஸ் சுரேஷ் ஆகியோருக்கு எதிராக ஒரு முகாந்திர வழக்கு இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு எதிராக வழக்கமாக வழக்கு பதிவுக்கு சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் இருந்து முன் அனுமதி பெறப்பட வேண்டியிருக்கிறது. எனவே ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் 2018 பிரிவு 12 மற்றும் 13(1)A கீழ் வேலூர் கிராம மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்துல குற்ற எண் 4/2024 27/5/2026 அன்று காலை 10:30க்கு திருமதி கே வேண்டா முன்னாள் வட்டாட்சியர் அணைக்கட்டு தாலுகா வேலூர் மாவட்டம் அவர்களும் மற்றும் திரு எஸ் சுரேஷ் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் வேப்பங்குப்பம் கிராமம் அணைக்கட்டு தாலுகா வேலூர் மாவட்டம் ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அசல் முதல் தகவல் அறிக்கை சம்பந்தப்பட்ட மாண்புமிகு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி வேலூர் மற்றும் பிற நகல் அதிகாரிகளுக்கு
27/5/2026 அன்று அனுப்பப்பட்டு இருக்கின்றது என்று காவல் ஆய்வாளர் ஊழல் தடுப்பு பிரிவு இதை இந்த பதிவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன தெளிவாக புரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலம் எலிஜிபிள் இல்லாத நபர்களுக்கு, அதாவது அரசு ஊழியர்களுக்கு அரசு ஊழியர் பட்டா போட்டு கொடுத்துருவாங்க, அரசியல்வாதிகளுக்கும் இன்னும் அரசு ஊழியர்கள் பட்டா போட்டு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி முறையற்று பட்டா பெற்று இருந்தால் நாம் அதை முறையா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இவர்களை போன்ற நிறைய பேர்களை நாம் தண்டிக்க முடியும் என்ற ஒரு ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு தகவலை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது தமிழாக்கம் செய்திருக்கிற அந்த பகுதியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஆங்கிலத்தில் வெளியிட்ட அந்த எஃப்ஐஆரையும் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ரெண்டையுமே நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். யாரெல்லாம் முறையற்று இந்த பட்டா பெற்று இருக்கிறார்களோ இதில் நிறைய இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நிலம் இருக்கிறவர்களுக்கு இலவச நிலம் வழங்கக்கூடாது, அதுல ரூல் நிறைய இருக்கு. அந்த ரூல் வேணுமானாலும் யாருக்கு இலவச நிலம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ரூல் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன். உறவுகள் மறக்காம எடுத்து பயன்படுத்துங்க. மற்ற உறவுகளுக்கும் இந்த தகவலை நீங்க கடத்துங்க. அதனால இது போன்ற ஊழல் நடக்காம தடுக்கிறதுக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த நிலங்கள் வழங்குகிற திட்டம் போய் சேரட்டுங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.